அக்னியில் பிறந்து ஐவரம் மணந்தின் அருமை கண்ணே ஆசிர் பெரு எழுந்திரு. அப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? பூமியில் கல்லும் காவரி உள்ளவர், புல்லு பூண்டு உள்ளவர், கட்டிய மாங்கல்யம் காமாட்சி மாநிலத்திற்கு வேண்டும். அப்படி இருந்தாலும் குணநிலைக்கு தெரியுமா? உங்கள் குணலே
கோடி பொன் பெற்று ஏற்கினாலும் உன் குலத்துக்கு ஈடாது. அப்படி இருந்தாலும் நீ எப்படி இருக்க வேண்டும்? உனக்கு தினந்தோறும் பதி பூஜை தவறா நடந்து வர வேண்டும். அப்படி இருந்தாலும் சமயம் அழைக்க நீங்க அந்த புறம் சென்று வா. தம்பி மகளே, அருமையன் தம்பி மகளே, நமது மாமன் நாடுகளால் துறந்தோம். துறந்து பெரியோர் கட்டளப்படி கானகம் புறப்பட்டோம். கானகம் புறப்பட்டு ஆண்டவ அனுகத்தால் 12 வருஷம் குறைத்தோம். ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்தோம். விரடால் விடப்பட்ட உபலாயம் வந்து தங்கினோம். தங்கி உங்களுக்கு தெரியாமல் நம்பி இருக்கப்பட்ட உரு மகாமுனிவரை நம்ம பெரியப்பாடம் நம்ம ராஜ்யத்தை பற்றி தூதாக அனுப்பினேன். சரி, அவர் நாடியில மனதில் எண்ணி நாடான என் மகன் துரிய நாடே, காடாண்ட பாண்டவர் காடே, காட்டம் எரித்த பாகம் நாட்டம் எரிக்கப்படாது என்று மறுத்தூதாக சண்டி மகாமுனிவரை நம்ம அனுப்பினார். பிறகு உங்கள் கருத்து வண்ணம் நம்மளை காக்கும் கடவுளான மாமா கோபாலக்கண்ணனை தூதாக அனுப்பினோம். அவன் நாடு கொடுத்தானா இல்ல மறுத்தானா ஒன்னும் தெரியவில்லை. அதனால் மாமாவை துதிப்போம். மாமா வந்த பிறகு எல்லா தண்ணியும் அறிந்து கொள்ளலாம். அப்படியாக
எங்கும் நிறைந்திருக்கப்பட்ட மேகவண்ணனாகிய கோபால கண்ணன் வந்தேன். மாதவா மாதவா, பாதத்தை விழுந்தவரையால் என்றென்றும் சீரும் சிறப்போடு வாழ்ந்திருக்க வேண்டும். மாதவா, இத்தாதி சபைக்கு வந்த பொழுது இன்னார் இன்னார் என்ற விளக்கம் தெரியுமா? மாதவா, ஸ்ரீ என்றால் பெண், தரன் என்றால் நாயகன், அச்சுமே சதாகால உரமாகியுடைய மார்பிலே தரித்திருப்பனால் ஸ்ரீதரன். நந்தன், நந்தனுடைய அரண்மனையில் ஓடியாடி விளையாடி வந்ததால் நந்தானந்தனன். வைகுந்தன் 1000 படாமுடி தரித்து ஆதி சேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த பொழுது பூவா தேவியாரும் ஓடி வந்து, சுவாமி, இந்த பூமி பாரம் என்னால் தாங்க முடியவில்லை,
அதை நீங்க தான் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கூறினார். சரி. அதனால் வைகுந்தம் சென்றால் வைகுந்தன், ஆகட்டும். கோவிந்தன், கோ என்றால் பசு, விந்தன் என்றால் மேய்த்தல். ஆமா. அப்படி கோக்கூட்டங்களை பராமரித்து வந்ததனால் கோவிந்தன். ஜெகமலந்தமாதன் மாபலியினுடைய மதத்தை அடக்கி வைத்து இந்த உலகத்தையே மூன்றடியாக அளந்தவன். அளந்தவர். அதனால் ஜெகமலந்த பாதன் என்று கவிதானம் உண்டு. அதவா ஓ. அப்படி இருந்தால் நான் யாருடைய சுதன் தெரியுமா? தேவகியின் கூடல் விண்ணக்கம் செய்தவன் யாவன்? தேவாதி தேவன். தேவகியின் கூடல் விண்ணக்கம் செய்தவன் யாவன்? தேவாதி தேவன். நரநய சதிக்கு விண்ணவன். நரநய சதிக்கு விண்ணவன். அதவா தேவகி இடத்தில் அஷ்டலட்சுமி பாலனாகவன் எப்படி அவதரித்தான் தெரியுமா? தேவகியின் அண்ணனானவன் கம்சன் வடமதுராபுரி ஆண்டு வரக்கூடியவன். அவனுடைய தங்கை தேவகிக்கும் நண்பன் வசுதேவருக்கும் திருமணத்தை செய்து முடித்தான் கம்சன். அப்படி திருமணத்தை செய்து முடித்து ஆணவத்தோடு வீதி உலா வந்து கொண்டிருந்தான். அப்புறம் அந்த நேரத்தில் ஆகாயத்தில் ஒரு அசிரி வாக்கு, நானு. அடே கம்சா, உன்னுடைய தங்கையின் திருமணத்தை செய்து முடித்து விட்டு ஆணவத்தோடு வீதி உலா வந்து கொண்டிருக்கிறாய். உன் ஆணவத்தை அடக்கி உன்னுடைய உயிரை எடுக்க உன்னுடைய தங்கை வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம். அசரீர் வாக்கு. அசிரியர் வாக்கு கூறியது. சரி. அப்படி கூறியவுடனே கம்சன் என்ன செய்தான்? ஓட்டிக்கொண்டிருந்த தேரை நிறுத்தினான். தன் உடைவாளை எடுத்தான். தங்கையை வெட்ட நோக்கினான். ஓ, நோக்கனா. அப்புறம் உடனே வசுதேவர் தடுத்தார். கம்சா, எங்களால் உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சரி. உன்னுடைய தங்கை வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உனக்கு ஆபத்து. எங்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார் வசுதேவர். சரி. உடனே கம்சன் என்ன செய்தான்? இருவரையும் கை கால் விலங்கிட்டு சிறைச்சாலையிலே அடைத்து விட்டான். அப்புறம் உணவு, பொருள், ஆடை, அலங்காரம் அனைத்தும் சிறையிலே நடந்து வருகிறது. ஆமா. அதவா ஓ. அப்படி இருக்கும் பொழுது சிறையிலே என்னுடைய தாய் தந்தை இருவரும் சிற்றின்பம் கொண்டார்கள். அப்படி சிற்றின்பம் கொண்டு 10 திங்கள் பொறுத்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சரி. அந்த குழந்தையை காவலர்கள் கொண்டு வந்து கம்சனிடம் கொடுத்தார்கள். கம்சன் என்ன செய்தான்? இந்த குழந்தையை வளரவிட்டால் பின்பால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து. ஆபத்து. இந்த குழந்தையை வளரவிடக் கூடாது, இப்பொழுதே கொல்ல வேண்டும் என்று அந்த குழந்தையினுடைய காலை பிடித்து கரகர கரகர ஆகாயத்தில் வீசிருந்து தன் உடைவாளை நேராக பிடித்தான். அப்புறம் அந்த குழந்தையானது வாளின் மீது பட்டு 2 பிளவாக போய் இறந்து விட்டது. சரி. அதவா இதே போன்று 6 குழந்தைகளையும் வெட்டி எறிந்து விட்டான் கம்சன். 6 குழந்தை விட்டுட்டான். முடிந்தது. அடுத்தது 7வது குழந்தையாக என் தாய் வயிற்றிலே கருகலைக்கப்பட்டது. சரி. 8வது குழந்தையாக இந்த மேகவண்ணனாகிய கோபாலக்கண்ணன் அவதரித்தேன். எந்த நேரம் தெரியுமா? அப்படியே. ஆவணி மாதம் அஷ்டமி திதி, சரி. ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணபட்சம் என்கிற நேரம், இரவு சுபதினம் 16:55 அந்த நேரத்தில் கரத்திலே சங்கு சக்கராயுதத்தோடு 32 லட்சணத்தோடு அழகாக பிறந்தேன். அதவா அப்படி பிறந்ததும் என்னுடைய தாய் தந்தை இருவரும் என்னை பார்த்து மனவேதனைப்பட்டார்கள். சரி. ஏனென்றால் இதுவரை பிறந்த குழந்தைகளை அனைத்தும் ஒன்றிவிட்டான் கம்சன். கம்சன் கொன்னுட்டான். 8வதாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை 32 லட்சணத்தோடு அழகாக இருக்கிறது, இதையும் கொண்டு விடுவானே என்று மனவேதனைப்பட்டார்கள். ஆமா. அதவா அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? தந்தையே, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். என்னை எடுத்து ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய யசோதானந்தன் அரண்மனையில் வைத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தையை கொண்டு வந்து இந்த இடத்தில் வைத்தால் நான் உயிர் பிழைப்பேன் என்று கூறினேன். அதற்கு தந்தை என்ன கூறினார்? நாங்களோ சிறையிலே அடைப்பட்டிருக்கிறோம், கை கால் அணைத்து விளங்கிட்டு இருக்கிறது, உன்னை எப்படி அப்பா நான் ஆயர்பாடி கொண்டு செல்ல முடியும் என்று கூறினார் தந்தை. தந்தையே,
என்னை வாரி அனைத்து உங்கள் கரத்தில் பிடியுங்கள், அனைத்து விடுபடும் என்று கூறினேன். சரி. அதே போன்று தந்தை என்னை வாரி கையில் அணைத்ததும் கையிலிடப்பட்ட விலங்குகள் அனைத்தும் உடைக்கப்பட்டது. உடனே தந்தை என்ன செய்தார்? ஒரு சிறிய கூடை ஒன்று கொண்டு வந்தார். அந்த கூடையில் வைத்து தலையிலே சுமந்து கொண்டு வெளியே போகலாம் என்று பார்த்தால் காவலர்கள் கடுங்காவலோடு இருக்கிறார்கள். ஜாக்கிரதை. அவர்களுக்கு ஒரு வழி செய்தேன். மூதேவி அழைத்தேன். அனைத்து காவலர்களுக்கும் தூக்கத்தை கொடுக்க செய்தேன். காவலர்கள் அனைவரும் தூங்கி விழுந்தார்கள். அந்த நேரத்தில் தந்தை தலையிலே சுமந்து கொண்டு வெளியே போகிறார். அதவா அப்படி வெளியே போகும் பொழுது அமைதியாக போக கூடாது, என்ன பண்ற? சத்தத்துடன் போக வேண்டும் என்று என்ன செய்ய தெரியுமா? ஊரை சுத்தி தோட்டம் வச்சிருக்கானே. என்னத்துங்க சத்தம் வருதுங்க? ஏய் மாதவா, வருணனை அழைத்தேன். இட்டியும் வளையமாக கேட்டேன். ஆமா. அப்படி அந்த மழையிலே நினைந்து கொண்டு வெளியே போகிறேன். அந்த மழையானது எப்படி பொழிகிறது? பூமழையாக பொழுது என்னை ஆசீர்வாதம் செய்கிறது. அந்த மழையிலே நினைந்து கொண்டு போகிற நேரத்தில் ஆதிசேஷன் பார்க்கிறார். பகவான் குழந்தை உருவம் எடுத்து மழையிலே நினைந்து கொண்டு போகிறார். அவர் மழையில் நினையக்கூடாது என்று 5 தலை நாகமாக படம் எடுத்து எனக்கு குடையாக கொண்டு வருகிறார். அப்படி குடை கொண்டு போகும் தருவாயில் ஆறும் தண்ணீருமாக அதிகரித்து ஓடுகிறது. கங்காதேவி பார்த்தால் அண்ணன் வருகிறார், அவருக்கு வழிவிட வேண்டும், அவருடைய பாதத்தை வணங்க வேண்டும் என்று எப்படி வருகிறாள் கங்காதேவி? அலையாக அடித்து வந்து பாதத்தை தொட்டு 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 வணங்கினார். அப்படி வணங்கி வழிவிட்டு ஓங்கினார் கங்காதேவி. இரவோடு இரவாக எங்கே சென்றார்? ஆயர்பாடி சென்றார். யசோதா நந்தனம் அரண்மனையிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கு இருந்த தொட்டிலில் என்னை வைத்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு அதே இரவோடு இரவாக வடமதுராபுரி வந்து சேர்ந்திருக்கிறார். காலை சூரியன் உதயமானது. சிறையிலேயே குழந்தையின் அழுகுரல் கேட்டது. காவலர்கள் ஓடி வந்து அந்த குழந்தையை கொண்டு சென்று கம்சனிடம் கொடுத்தார்கள். கம்சன் என்ன செய்தான்? இந்த 8ஆவதாக பிறந்திருக்கக்கூடிய பெண் குழந்தை நம்மை கொல்வதா? இதையும் இப்பொழுதே கொல்ல வேண்டும் என்று அந்த குழந்தையுடைய காலை பிடித்து ஆகாய மார்க்கமாக தூக்கி எறிந்து தன்னுடைய உடைவாளை நேராக பிடித்தான். அதவா அந்த குழந்தையானது வாளின் மீது பட்டதா? கிடையாது. விஸ்வரூபம் எடுத்தது. ஆகாயத்திற்கும் பூமிக்கும் நின்றது. அடே கம்சா, என்னை கொல்ல உன்னால் முடியாது. உன்னை கொல்லுவதற்காகவே என்னுடைய அண்ணன் ஆயர்பாடியிலே வளர்கிறார் என்று கரத்திலே சூலமும் ஆயுதமும் கொண்டு மாயமாக மறைந்தான் என்னுடைய தங்கை காளிகாதேவி. அப்படி மறைந்த உடனே கம்சன் என்ன செய்தான்? ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய குழந்தையை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று பூதகி என்ற அறைக்கு அழைத்து என்னை கொல்லும்படியாக கட்டளையிட்டு அனுப்பினான். அதவா அந்த பூதகியானவள் ஆயர்பாடிக்கு எப்படி வருகிறாள் தெரியுமா? என்னை பெற்ற தாயை போல உருவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சனத்திலே விஷத்தையும் இன்னொரு சனத்திலே விஷ அமிர்தத்தையும் கொண்டு வந்து வாரி அணைத்து பால் கொடுத்தார். என்னுடைய ஞானத்தால் அறிந்தேன் அவருடைய உயிரை போக வேண்டும் என்பதற்காக ஆவி பொருள் அனைத்தையும் ஒரே இழுவாக இழுத்து மலை போல பூதகி ஆனவள் மடிந்தாள். இதே போன்று எத்தனையோ அரக்கர்களை தாய்மாமன் கம்சன் அனுப்பி வைத்தான். அனைத்து அரக்கர்களையும் அடித்தேன். கடைசியில் தாய்மாமன் கம்சனையும் கொன்றுவிட்டேன். ஆமா, அவனே அவனே என்பதும் சிவனே சிவனே என்பதும் அறியேன் தான். இருந்தாலும் இன்னும் எப்படி வருகிறேன் தெரியுமா? எல்லைக்குள் என்னை போல்
எண்ணெய் என்பார்கள். ஆமா. ஆனால் ஒரு எள்ளுக்குள் எவ்வளவு எண்ணெய் நிறைந்திருக்கிறதோ அதே போல் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன் கோபாலக்கண்ணன். சரி. அப்படி இருந்தாலும் என்னுடைய அத்தை மக்களாகிய பாண்டவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தரிசனம் கொடுக்கணும், புறப்பட. சேமத்தோடு வளர்ந்திருக்க வேண்டும் என்று பணிவோடு வணங்கி பார்ப்பாரு. தங்க அருகாமையே இருக்குதா? காமாட்சி மாங்கல்யம் போல் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. ஆகட்டம்மா. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கண்ணா கோவிந்தா கோபாலா என்று குரல் கொடுத்தீர்கள். அதனால் நீ அழைத்தது என்ன சொல்லையா? சொல்லையா
பாண்டவர்களே, ஆமா. அனைவரும் சேர்ந்து கண்ணா கோவிந்தா என்று குறை கொடுத்தீர்கள். அதனால் ஓடிந்து வந்து விட்ட என்ன காரணம், எதற்காக என்ன நடத்த தருமா? மாமா வாய் தருமா? மாமா வாய் தருமா? எங்களுக்காக வேண்டி துரியோதன தூதாக சென்றாயே, உம்மை கண்டு நீதி நேரியோட வாவார்த்தை ஆடினானா, வாதமிட்டானா என்று மாமா தருமா? உம்மை கண்டு நீதி நேரியோடு வாவார்த்தை ஆடினானா, எங்களுக்கு உண்டான வாய் பாகத்தை பகிர்ந்துட்டானா, இல்ல கர்ம கொடிபடுத்த நாகக்கூடியோன் குணங்களின் மாமா சர்வபடித்த நாகக்கொடியோ எங்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுத்தானா இல்ல மறுத்தானா என்று சாத்தகமான மாமா உம்மை கண்டு நீதி நேர வார்த்தாடினா எங்களுக்குண்டான பாதி பகத்தை பகத்து தந்தாரா என்று உன் திருவாயில் அறிகுறி வேண்டும் மாமா. வாய் தருமா? மாமா பாண்டவர் ஏற்றிய தினத்தில் உங்களுடைய பிரதி பாகத்தை கேட்பதற்காக தூதுவனாக என்னை துரியோதனை அனுப்பினீங்க.
வந்தீங்க. ஆமா. நானும் அஸ்தினாபுரம் சென்றேன், துரியோதனை பார்த்தேன், உங்களுக்குரிய பிரதி பாகத்தை கேட்டுட்டேன். வாய் ஆ, தர்மா 7 மாட்டு வண்டி இங்கிருந்து ஓட்டிட்டு போனேன். எதுக்கு? எதுக்கு? நாடு வாங்கிட்டு வரா. அவன் நாடு கொடுத்த உடனே அந்த 7 மாட்டு வண்டியில நாட்டை தூக்கி போட்டுனேன். இப்பதான் வெள்ளூர் கூட்டு ரோட்டை வந்துங்குது மாட்டு. கத்திரிக்கா மூட்டியா இல்ல கடலை மூட்டியா? என்ன ஓய்மா போவான்? நாடு மாட்டு வண்டி ஏற்றிட்டு வரேன் எப்படியா? மாட்டு வண்டி ஏத்த முடியாதா? மாமா, பரிகாசம் வேண்டாயா, நடந்ததுன்னா சொல்லியா? நடந்தது என்னன்னு சொல்லணும். ஆமா. தர்மா ஆமா. அவன் நாடி கோடிக்கோ. துரியோதனன் நாடு ஒடுக்கவில்லை, சண்டைக்கு கை வந்து வந்துட்டான். வாய் சண்டைக்கு கை வந்து கொடுத்துட்டான். மாமா, தர்மா நீ எப்போ சண்டைக்குன்னு சொன்ன உடனே தம்பிமார்கள் அவரவர் கரத்தில் ஆயுதம் தாங்கி சட்டத்தை கழிச்சாங்க. சண்டைக்கு போறாங்களா? மாமா, யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். அர்ஜுனன வைமன் என்ன சொல்ல வேண்டும். அப்படியா? சரி, தம்பிமார்களை அழைத்து என்ன என்று நான் விசாரித்துக் கொள்ளுகிறேன். நீ சென்று ஒரு புறமா போய் விடுத்துக்க தர்மா. அப்படியே போய் வா, ஆகட்டும். சென்று வா.